This video is sponsored by genreview.online. முருகப்பெருமானுக்குரிய அறுபடை வீடுகள் திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை மதுரை மாவட்டத்திலும், திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்திலும், பழனி திண்டுக்கல் மாவட்டத்திலும், சுவாமிமலை தஞ்சாவூர் மாவட்டத்திலும், திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்திலும் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் பற்றிய விவரங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். திருச்செந்தூர் நடக்கும் விழாவில் முருகன் சூரனை வதம் செய்யும் சூரசம்காரம் மிகவும் முக்கியமான விழாவாகும். திருச்செந்தூருக்கு சென்றால் முதலில் கடலில் நீராட வேண்டும். பின்னர் நாளிக்கிணற்றில் குளித்துவிட்டு தூண்டுகை விநாயகரை வழிபட்ட பின்னரே மூலவரான முருகனை வழிபட வேண்டும். பின்பு உற்சவமூர்த்தி சண்முகநாதனை வழிபட வேண்டும். திருச்செந்தூரில் நடைபெற்ற சூரசம்காரம் முடிந்த பின் முருகனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அதனால் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியடைய முருகப்பெருமான் பஞ்சலிங்கத்தை உருவாக்கி வழிபட்ட ஸ்தலம் இது. இக்கோவிலில் பிரசாதமாக பன்னீர் இலை விபூதி வழங்கப்படுகிறது. இந்த விபூதி வைத்து கொள்வதன் மூலம் நோய் நொடி தீரும் என நம்பப்படுகிறது. முருகன் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கடலோரமாக அமைந்துள்ளதால் கருணை கடலே என்ற சிறப்பு பெயரும் உண்டு. தமிழ் கடவுள் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்பு 1648ஆம் ஆண்டு டச்சுக்காரர்களுக்கும் திருமலை நாயக்கருக்கும் நடந்த போரில் டச்சுக்காரர்கள் தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களை கொள்ளையடித்து செல்லும்போது திருச்செந்தூரில் இருக்கிற உற்சவமூர்த்தியான சண்முகநாதனை சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டச்சுக்காரர்கள் முருகனை எடுத்துக்கொண்டு கப்பலில் கடல்வழி பயணமாக போகிறாங்க. அப்போ முருகனோட சிலையை தங்கம்னு நினச்சி உருக்க நினைத்து அப்போது கடல் சீற்றம் ஏற்பட்டு பெரிய சூறாவளி காற்றும் அடிச்சிருக்கு. அனைவரும் இது நம்ம திருச்செந்தூர்லேருந்து முருகனை எடுத்துகிட்டு வந்ததுனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனையும் நடக்குது. அதனால் நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முருகனோட சிலையை அந்த இடத்துலையே கடலில் விட்டுட்டு போயிடுறாங்க. முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா தனது பக்தனான வடமலையப்பர் அவரோட கனவுல போயிட்டு நான் இங்கே தான் இருக்கேன், என்னை திரும்ப கோயிலுக்கு எடுத்துகிட்டு வரணும், நான் இருக்கிற இடத்த உனக்கு காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கனவுல போய் சில அறிகுறிகள்லாம் சொல்கிறாரு. அது என்னன்னா, நீ அங்கே நான் இருக்கிற கடலில் நான் மூழ்கி இருக்கிற இடத்துல மேலே எலுமிச்சப்பழம் மிதக்கும், அதுக்கு மேலே வானில் கருட பகவான் வட்டமிடுவார், நீ போய் பாருன்னு சொல்லி வடமலையப்பருக்கு முருகப்பெருமான் கனவுல சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, வடமலையப்பரும் கோவிலில் போய் முருகப்பெருமான் கனவுல இப்படி சொன்னதாகவும் கோயிலில் இருக்கவங்களையும் கூட்டிகிட்டு கடலுக்கு போய் பார்க்குறாரு. போனால் அங்கே கனவுல முருகப்பெருமான் சொன்ன மாதிரியே அங்கே இருந்தது. திரும்ப கோவிலுக்கு சிலையை மீட்டு கொண்டு சேர்த்தாங்க. இப்போ திருச்செந்தூரோட சிறப்பை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அவரோட பிரணவ மந்திரம் ஓம் சரவணபவ என்று சொல்லி நீங்களும் பயனடையுங்க. தேங்க்யூ.